ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம எக்ஸாம்பிள் 5.1 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ இது ஃபுல்லா பார்த்தோம். ஆர்கனைசிங் டேட்டானா என்ன? பிரைமரி டேட்டானா என்ன? செகண்டரி டேட்டானா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் ரா டேட்டானா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் இதான் பார்த்தோம். அப்புறம் வாட் இஸ் டேட்டான்னு ஜென்ரலா பார்த்தோம். ஸோ பேசிக்கா இதெல்லாம் தான் பார்த்தோம் லாஸ்ட் வீடியோல. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இன்னைக்கு வீடியோல எக்ஸாம்பிள் 5.1 தான் பார்க்க போறோம். So, பார்த்துடலாம். Tamara is fond of reading books. The number of pages read by her on each day during the last 40 days are given below. Make a tally marks table. பேசிக்கா அவன் எல்லாமே கொடுத்துட்டான் இல்லை. ஸோ பேசிக்கா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா ஒரு பேஜ் எத்தனை நாள் படிக்கிறான். ஸோ ஒரு பேஜ் அதாவது ஃபர்ஸ்ட் டேல ஒரு பேஜ் படிக்கிறான். ஃபர்ஸ்ட் டேல ஒரு பேஜ் படிக்கிறான். ஒன் பேஜ் தான் படிக்கிறான். வெறும் ஒரே ஒரு பேஜ் தான் படிக்கிறான். ஃபர்ஸ்ட் டேல அப்படிதான் படிக்கிறா. அப்புறம் ஃபர்ஸ்ட் 19th 20th டேவும் அப்படிதான் படிக்கிறா. லாஸ்ட் டேவும் ஒரு பேஜ் தான் படிக்கிறா. 21st டேவும் ஒரு பேஜ் தான் படிக்கிறா. அப்புறம் இது எத்தனாவது நாள் பேஜ்க்கா 1 2 1 2 3 4 5 6 7 8 9th டேவும் ஒரு பேஜ் தான் படிக்கிறா. 21 22 23 24 25 26 27 28 28th டேவும் ஒரு பேஜ் தான் படிக்கிறா. ஸோ இந்த நாட்கள் எல்லாம் வெறும் ஒரு பேஜ் தான் படிக்கிறா. ஸோ இது இப்போ இந்த சர்க்கிள் எல்லாம் கவுண்ட் பண்ணீங்கன்னா 7 வரணும். 1 2 3 4 5 6 இங்கே மிஸ் பண்ணி இங்கே 7. ஓகே 7 சர்க்கிள்ஸ் இருக்கு. ஸோ 7 தான். ஸோ இந்த மாதிரி நீங்க ஈச் இது கவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இந்த ஃப்ரீக்வன்சி கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ எத்தனை நாள் ரெண்டு ரெண்டு பேஜ் படிக்கிறான்னு கேட்டீங்கன்னா 6 நாள் படிக்கிறா கரெக்டா. அவன் ஏற்கனவே இந்த கணக்கு போட்டு கொடுத்துறான் நமக்கு. ஸோ நம்ம பெருசா எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம பண்ண வேண்டியதுன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றது தான். இந்த கொஸ்டின் வீடியோ ஆன்சர் பண்றது தான் யோசிக்கணும். ஸோ பேசிக்கா நம்பர் ஆஃப் பேஜஸ் கொடுத்துட்டாங்க. டேலி மார்க்ஸும் கொடுத்துட்டான். அதாவது பேசிக்கா கவுண்ட் எவ்வளோன்னு கொடுத்துட்டான். எத்தனை நாள் ஒரு பேஜ் படிக்கிறா. 7 நாள் வந்து ஒரு பேஜ் படிக்கிறா. 7 இப்போ என்ன நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், 7 நாள் ஒரு பேஜ் படிக்கல. ஏ 7 டிஃபரெண்ட் டேஸ்ல ஷி ரீட்ஸ் 7 டிஃபரெண்ட் பேஜஸ் பேசிக்கா. 7 டிஃபரெண்ட் டேஸ்ல ஷி ரீட்ஸ் 7 டிஃபரெண்ட் பேஜஸ். இதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. ஒரே பேஜா ஒன்று 7 நாள் படிக்கல. ஸோ 7 டிஃபரெண்ட் நாட்கள்ல 7 டிஃபரெண்ட் பேஜ் படிக்கிறா. ஸோ ஷி ரீட்ஸ் 7 டிஃபரெண்ட் பேஜஸ். நான் இங்கே எழுதிடுறேன். 7 டிஃபரெண்ட் டேஸ்ல ஷி ரீட்ஸ் 7 டிஃபரெண்ட் பேஜஸ். ஸோ அதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல. ஸோ 7 டிஃபரெண்ட் டேஸ்ல ஷி ரீட்ஸ் ஷி ரீட்ஸ் 7 டிஃபரெண்ட் பேஜஸ். 7 டிஃபரெண்ட் பேஜஸ். அவ்வளோதான். இதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி 6 டிஃபரெண்ட் டேஸ்ல ஷி ரீட்ஸ் 2 பேஜஸ். அப்படி 2 டிஃபரெண்ட் பேஜஸ் ஈச் டே. அந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ 6 டிஃபரெண்ட் டேஸ்ல 6 டிஃபரெண்ட் டேஸ்ல ஷி ரீட்ஸ் 2 பேஜஸ் ஈச் டே ஃபார் 6 டேஸ். அது மாதிரி ஷி ரீட்ஸ் 2 டிஃபரெண்ட் பேஜஸ். 2 டிஃபரெண்ட் ஒரே பேஜ் படிக்கல. ஒரு அதை ரெண்டே ரெண்டு ஒரே பேஜ் படிக்கலாம். அந்த மாதிரி சொல்றேன். 2 டிஃபரெண்ட் பேஜஸ் ஈச் டே ஃபார் 6 டேஸ். டிஃபரெண்ட் பேஜஸ் ஈச் டே ஃபார் 6 டேஸ். ஸோ இதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிடும் பேசிக்கா. ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் எவ்வளோ படிச்சிருக்கா நம்ம கணக்கு போட்டணும். அப்புறம் டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் சம்மோன் ஆஸ்க்ஸ் டிப்பிக்கலி ஹவு மெனி பேஜஸ் டஸ் தாமரை ரீட் இன் ஒன் டே, வாட் வில் பி யுவர் ஆன்சர். ஸோ பேசிக்கா நீங்க என்ன பண்ணணும், இதுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் கால்குலேட் பண்ணிடணும். டோட்டல் நம்பர் ஆஃப் இது நம்பர்னு அர்த்தம். இதுனா நம்பர் ஆஃப் பேஜஸ் கால்குலேட் பண்ணிட்டு ஸோ அதுக்கு பக்கத்துல எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் கால்குலேட் பண்ணிடணும். டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் கால்குலேட் பண்ணிட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸும் கால்குலேட் பண்ணணும். டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் அவனே கொடுத்துட்டான். இல்லை லாஸ்ட் 40 டேஸ்ன்னு இவனே கொடுத்துட்டான். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட் 40. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் நமக்கு தெரியும். 40 டேஸ்ல பேசிக்கா அவ எவ்வளோ பேஜ் படிச்சிருக்கா. ஸோ எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு தான் நம்ம வழி சொல்ல போகிறோம். ஸோ பேசிக்காக இந்த இதுவும் இன்ட்டு இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். 1 into 7, 2 into 6, 3 into 5, 4 into 3, 5 into 12, 6 into 7. இப்போ இந்த எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஒன்ஸ் அந்த ப்ரொசீஜர் நான் சொன்ன ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ பேசிக்காக நம்ம அதை பண்ண போகிறோம் இப்போ. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் விட்டுருக்கோம். ஏன் அது பண்ணணும்னு நான் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 7 டிஃப்ரெண்ட் நாளில் ஒரு பேஜ் படிக்கிறேன். 7 டிஃப்ரெண்ட் பேஜ் படிக்கிறேன். அதே மாதிரி 6 டிஃப்ரெண்ட் டேஸில் ஷீ ரீட்ஸ் 2 டிஃப்ரெண்ட் பேஜஸ் ஈச் டே ஃபார் 6 டேஸ். ஸோ அதனால தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 7 வரும். இப்போ இந்த 1 எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா 7 வரும். இந்த 2 எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா 12 வரணும். இந்த 2 இந்த 2 இந்த 2 அப்புறம் அதே மாதிரி 6 2 இருக்கும். 1 இந்த 2 இப்போ எத்தனை 2 1 2 3 4 5 இங்கே ஒரு 2 6 2s வந்துருச்சு. 7 1s வந்துருச்சு. ஸோ பேசிக்காக இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா ஆக்சுவலாக அதையும் நான் பார்த்து சொல்லிடுறேன். ஸோ பேசிக்காக 1 to 7 + 2 இப்போ அதை கணக்கு பண்ணணும். இந்த ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்படி கிளியர் பண்ண வேண்டியது இப்படி கிளியர் பண்ணுறேன். ஓகே இதுவும் எடுத்துங்க.
ஓகே இப்படி கிளியர் பண்ணிட்டோம் தேவையில்ல. ஸோ இப்போ நம்ம கணக்கு போட்டுடலாம். 1 into 7 plus 2 into 6 plus 3 into 5, 3 into 5, 4 into 3, 3 into 5 plus 4 into 3 plus 5 into 12 plus 6 into 7. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் கிடச்சிடும். ஸோ 1 into 7 is nothing but 7, 2 into 6 12, 3 into 5 15, 4 into 3 12, 5 into 12 16 அர்த்தம். இது 60. உங்களுக்கு 12 டேபிள்ஸ் தெரிஞ்சா ஈஸியாக போட்டுருலாம். 60, 6 into 7, 6 6 36, 7 6 42. ஸோ பேசிக்காக 42. ஓகே. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதையும் கம்பைன் பண்ணிக்கலாம். 60 plus 40 100, 102 வரும். ஸோ 42ன்றதுனால 102. 12 plus 12 இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிக்கலாம். 12 plus 12 24. ஸோ 24 plus 102 plus 15 plus 7 வரும். 15 plus 6னா 21, 15 plus 7னா 22. ஸோ 22. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கிடச்சிடும். டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் கிடச்சிடும். ஸோ இப்போ நம்ம தனியாக ஆட் பண்ணலாம். 102 plus 24 plus 22. ஸோ இது தனியாக ஆட் பண்ணிங்கன்னா எப்படி வரும்னா 2 plus 4 6, 6 plus 2 8, 2 plus 2 4, 148 டேஸ் வரும். ஸோ 148 பேஜஸ் வந்து 40 டேஸில் படிச்சிருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு அப்போ எவ்வளோ படிக்கிறா? ஸோ 148 பேஜ் வந்து 40 நாளில் படிச்சிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ படிப்பானா இந்த ஆப்ரேஷன் இந்த டிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ 148 டிவைட் பை 40னா என்ன வரும்னா இப்போ நான் இதை தனியாக போடுறேன். இங்கே ஸ்பேஸ் இல்லை, நான் இதை போட்டுட்டு உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம கீழே போட்டுடலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த அடிஷன் ஆப்ரேஷன் எடுத்து விட்டேன். ஸோ 148 டிவைட் பை 40 நம்ம எப்படி போட போகிறோம்னா 148 நம்ம எப்படி எழுதலாம்னா இப்போ பேசிக்காக இந்த ரெண்டு பக்கமே நம்ம ஹாஃபால் மல்டிப்ளை பண்ணலாம். நியூமரேட்டரையும் ஹாஃபால் மல்டிப்ளை பண்ணலாம், டினாமினேட்டரையும் ஹாஃபால் மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி ஹாஃபால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா 148 டிவைட் பை 2 இஸ் நத்திங் பட் 74, 40 டிவைட் பை 2 வந்து 20 வரும். ஸோ 74 டிவைட் பை 20 வரும். 74. இப்போ 74 பை 20 நம்ம எப்படி எழுதலாம்னா 74 பை டிவைட் பை 2 இன்ட்டு 1/10 எழுதலாம். பேசிக்காக இது ஃப்ராக்ஷன்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இது தெரிஞ்சிடும். இப்போ தெரியாட்டி கூட பரவாயில்ல, நீங்கள் டேரெக்டாக அதை டிவிஷன் பண்ணி கூட கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 74 டிவைட் பை 2 என்ன வரும்னா 37 வரும். பேசிக்காக 37/10 என்னன்னு இருக்கும். இது உங்களுக்கு 3.7 வரும். பேசிக்காக இது டிவிஷன் இது ஃப்ராக்ஷன்ஸ் ப்ளஸ் டெசிமல்ஸ் சாப்டர்ல உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிடும். ஸோ புரியாட்டியும் பரவாயில்ல. பேசிக்காக என்ன அர்த்தம்னா இதுக்கு 3 பேஜுக்கு மேலே அவள் படிக்கிறான். பேசிக்காக ஒரு நாளைக்கு அவள் ஆவரேஜா ஷீ இஸ் ரீடிங் மோர் தென் 3.5 பேஜஸ். மோர் தென் 3.7னா 3.5 மேலே, 3.5க்கும் மேலே. ஸோ மோர் தென் 3.5 பேஜஸ் ஆகும். 3.5 பேஜுக்கு மேலே ஒரு நாளைக்கு ஆவரேஜா படிக்கிறான். அதான் நீங்க சொல்லணும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கரெக்டான எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து 3.7. 3.7 தான் எக்ஸாக்டான ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு பேசிக்கா இந்த கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸ் 5.1 அடுத்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ பேசிக்காக இந்த ஐடியா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் இதை மல்டிப்ளை பண்ணுறேன்னு புரிஞ்சிருக்கும். இந்த நம்பர் ஆஃப் பேஜஸ் இன்டூ ஃப்ரீக்வன்சி ஏன் மல்டிப்ளை பண்ணுறேன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். பேசிக்காக இந்த 1 எல்லாத்தையும் கூட்டி நீங்கள் ஒன்று எத்தனை 1 இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் நான் பார்த்துறேன். 7 1 இருக்கு. ஸோ பேசிக்காக அதை ஆட் பண்ணுறேன். ஸோ 7 1 நீங்கள் ஆட் பண்ணுறதுக்குலாம் 1 into 7 டேரக்டாக போட்டுருலாம். அதே மாதிரி எந்தெந்த நாள்லாம் 2 பேஜ் படிச்சிருக்கோம். அது மாதிரி 6 நாள் வருது. ஸோ 6 டிஃப்ரெண்ட் டேஸ்ல அவ 2 பேஜ் படிச்சிருக்கா. 6 அதாவது 2 டிஃப்ரெண்ட் பேஜஸ் படிச்சிருக்கா ஈச் டே. ஸோ 6 டிஃப்ரெண்ட் டேஸ்ல ஷீ ரீட்ஸ் 2 டிஃப்ரெண்ட் பேஜஸ் ஈச் டே ஃபார் 6 days. ஸோ அதான் பேசிக் ஐடியா. அதே மாதிரி 3 பேஜ் எத்தனை நாள்ல படிச்சிருக்கா 5 நாள்ல 3 பேஜா படிச்சிருக்கா. எல்லாமே வேற பேஜ் தான், ஒரே பேஜா ரிப்பீட்டே பண்ணல. ஸோ அந்த பேசிக் லாஜிக் உங்களுக்கு புரியணும். ஸோ 3 பேஜ் வந்து இப்போ 3 பேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாள் செகண்ட் டேல ஒரு 3 பேஜ் படிச்சிருக்கா. இந்த நாள்ல ஒரு 3 பேஜ், அப்புறம் இங்கே ஒரு 3 பேஜ், இங்கே ஒரு 3 பேஜ், இங்கே ஒரு 3 பேஜ். அது மாதிரி 5 தடவை படிச்சிருக்கா, 5 நாட்கள்ல படிச்சிருக்கா. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மொத்தமே எவ்வளோ பேஜ், அது மாதிரி 3 எத்தனை நாள் படிச்சிருக்கான்னு உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ 3 into 5 15 times 15 பேஜஸ் படிச்சிருக்கா பேசிக்கா. ஸோ அது மாதிரி ஸோ யூனிஃபார்மா படிக்கவே இல்லை, ரேண்டமா படிச்சிருக்கா. ஃபர்ஸ்ட் டே ஒரு பேஜ் படிச்சிருக்கா, செகண்ட் டே 3 பேஜ் படிச்சிருக்கா, தேர்ட் டே 5 பேஜ் படிச்சிருக்கா. ஸோ ரேண்டமா படிச்சிருந்தாலும் நம்ம இந்த மாதிரி தான் நம்ம கணக்கு போடணும் பேசிக்கா. இந்த மாதிரி கணக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் கிடைச்சிருச்சுன்னா நீங்க யூ கேன் டிவைட் இட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் கிடைச்சிருச்சுன்னா யூ கேன் டிவைட் இட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ். அப்படி உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஆவரேஜா ஒரு நாளைக்கு எவ்வளவு படிச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவுதான். ஸோ பேசிக் ஐடியா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எக்ஸாம்பிள் 5.1 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம எக்ஸசைஸ் 5.1 தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.